السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا ومنيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا وهو السميع العليم. أو كما قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய ஹபீப் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சித்தீகீன்கள், உலகத்துள்ள அத்தனை முஃமினான முஸ்லிமானவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியமான நிஅமத்தான அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் வம்சங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பரக்கத்து பொருந்திய மாதம், ரப்பனுடைய பரக்கத்தை இறங்கக்கூடிய மாதம், நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பெற்ற மாதம், பரக்கத்தின் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு இந்த மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் வரக்கூடிய ரமலான் மாதத்தை எங்களுக்கு ஹயாத்தாக வைத்து அந்த பரக்கத்தை இந்த 3 மாதங்களும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பெற்ற பரக்கத்து ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே நாயகம் கேட்கின்றார்கள்? ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் இதை சிறப்பு மிக்கதாக ஆக்கி வைத்திருக்கின்றார்? என்ன காரணங்களை கொண்டு ரப்புல் இஸ்ஸத் இந்த மாதத்திலே இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பெறுகின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளிலேயே உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தொழுகை இந்த மாதத்தில் இறங்கியது. இந்த மாதத்தில் தான் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அந்த தொழுகை, அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனை எப்படி வணங்கினால் அவன் பொருந்திக் கொள்வான், அவனுடைய வணக்கத்திலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வணக்கமாக ஆக வேண்டும் என்று ரப்புல் இஸ்ஸத் அவன் நாடியதை போன்று அவன் இறக்கிய மாதம் இந்த மாதம். தொழுகை ஒரு பாக்கியமிக்க மாதம். இந்த தொழுகை இறங்கிய மாதம் ரப்புல் இஸ்ஸத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், நான் மிஅராஜுக்கு செல்கின்றதை போன்று ஒவ்வொரு உம்மத்தினர்களும் ரப்பை மிஅராஜாக அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் இந்த தொழுகை. ரப்பை சந்திக்கக்கூடிய இடம். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் ஆஜராகிறான். அல்லாஹு அக்பர் என்று தலையை தக்பீர் கட்டியவுடன் ரப்பு அங்கே வருகின்றான், ரப்பை ஆஜராக்குகின்றான். தொழுகை நம்முடையது சரியாக இருந்தால் ரப்பு அங்கே என்ன செய்கின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அந்த மிஅராஜ் நமக்கு இங்கே தொழுகையிலே கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தில் தொழுகை பாக்கியமானது. இரண்டாவது பாக்கியம்
எம்பெருமானாருடைய ரப்பு சொல்கின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், நான் என்னுடைய ஹபீபை, என்னுடைய முஸ்தபாவை, என்னுடைய அந்த ஹபீபை நான் மிஅராஜ் என்ற ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை இந்த மாதம் ரபியுல் ரஜபுடைய 27 நான் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகம், ரப்பு ரசூல் எப்பொழுதுமே சோகமாக இருந்தால் அல்லாஹுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ரப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட ஜிப்ராயில் கேட்பார். ஜிப்ராயில் என்ன ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க, உணவுகள் வகை வகையாக நான் கொடுக்கின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கலையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு உலகத்தையே கொடுத்தான் இல்லையா? நிறைய நபிமார்களுக்கு கொடுத்ததை அளவில்லாமல் கொடுத்திருக்கக்கூடிய ரப்பு எம்பெருமானார் சய்யிதுல் முர்ஸலீன், நபிமார்களுக்கு தலைவரான எம்பெருமானார் கேட்ட உடனே கொடுக்க தயார் ரப்பு. ஜிப்ராயில் வருவார், யா ரசூலுல்லாஹ் கல்ல கட்டி இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, நான் உணவு தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான அந்த வாயினால் அவர்கள் சொல்வார்கள், நான் இப்படி இருந்து என் ரப்பை வணங்குவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது. இந்த பசியோடு நான் ரப்பை வணங்க வேண்டும், இந்த கஷ்டத்தோடு நான் என் ரப்பை வணங்குவதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நாமெல்லாம் முழுசா சாப்பிட்டு நான் குறைகளுக்காக அல்ல, நம்ம நிறைகளுக்காக நான் சொல்வேன். எவ்வளவு சாப்பிட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு உணவு நல்ல பாக்கியமாக வைத்திருக்கின்றார். வகையா நினைத்ததை குடிக்கிறோம். 1000 கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்யுது, வெள்ளிக்கிழமான பகாரியா கண்டிப்பா இருக்கும் நம்ம இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய வீடுகள்ல, அல்லது பிரியாணி இருக்கும், அட்லீஸ்ட் கறி சல்லாவாது இருக்கும். அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை கூட அறிவிக்கக்கூடிய முஹத்திஸின் சொல்வார்கள், அந்த அடுப்புல பூனைகள் அதிகமா தூங்கிட்டு இருக்குமா, அந்த அடுப்புல பூனைகள் அதிகமா தூங்கிட்டு இருக்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவே இல்லாத காலகட்டம் நிறைய தாங்க முடியாத ரப்பு ஜிப்ராயில் அனுப்புவார்கள். ஜிப்ராயில் இல்ல, நான் இப்படி இருக்குதான் எனக்கு பிடிக்கும். ஒருவேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேலைக்காக ரப்பிடத்துல கையேந்துறேன், ஒருவேளை சாப்பிட்டு விட்டு ஒருவேளை அடுத்த வேலைக்கு நான் கையேந்துகின்றேன், இதுதான் எனக்கு சிறந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், இஷா தொழுகை முடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷாவே ஏதாவது இருக்கா, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் சொல்லலாம் ஒண்ணுமே இல்லை, 3 நாளைக்கு மேல ஆக்கி விட்டுட்டு உணவு வீட்டுல சமைச்சு உணவு யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை, ஒரு 3 நாளைக்கு மேல ஆகிவிட்டது. ஆயிஷா ஏதாவது இருக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மையார் எவ்வளவு பெரிய அம்மையார், தன் கணவன் சம்பாதித்து கொடுக்கவில்லை, உணவில்லை, அவர்களும் பட்டினி, ரசூலும் பட்டினி, 11 மனைவிமார்களும் பட்டினி, இருந்த அத்தனை மனைவிமார்களும் பட்டினியாகத்தான் இருந்தார்கள். யார் இல்லத்திலையும் உணவு இல்லை. ஒரே 1 கிராம் தங்கத்தை மட்டும் கொண்டு போய் நம்ம ஆளுங்க வித்துட்டா அது என்ன நிலைமை, நம்ம இல்லத்தரசிகளுடைய நிலைமை வீடுகள்ல யோசித்து பாருங்கள். ஈமான் அதுதான், கிராம் அல்ல ஈமான். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அன்புக்குரிய இல்லத்தரசிகள், இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில எந்திரிச்சா முடியல, உட்கார்ந்தா முடியல, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வியாதிகளை நாம் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அண்ணன் ஆயிஷா இடத்துல உணவு ஏதாவது இருக்காமா, ஏதாவது உணவு இருக்கா, ரொம்ப பசிக்குது என்னால முடியலன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே இல்லை யா ரசூலுல்லாஹ். நேரா போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில அந்த திண்ணை எல்லாம் இருக்கும், வீட்டுக்கு வெளியில அங்க போய் நின்று தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுது விட்டு துஆ கேட்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராங்க, அம்மா ஏதாவது உணவு இருக்கா, இல்ல யா ரசூலுல்லாஹ். திரும்பவும் போறாங்க, தொழுறாங்க. தொழுது விட்டு திரும்பவும் வந்து கேட்கிறாங்க, ஏதாவது இருக்கா, இல்ல. இன்னும் 2 ரக்காத்து தொழுது விடுகின்றார்கள். 6 ரக்காத்து முடியுது. தொழுது விட்டு வீட்டுக்குள்ள வராங்க, ஆயிஷாவே ஏதாவது இருக்கா, இல்ல யா ரசூலுல்லாஹ். இன்னும் 2 ரக்காத்து, 8 ரக்காத்து. 8வது ரக்காத் தக்பீர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிக்கும், தொழுகையை தக்பீர் கட்டுறாங்க 2வது ரக்காத்துல இருந்து 8வது ரக்காத்துக்கு. அப்போ அங்க பின் கதவு வழியாக சத்தம் வருது, யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ்னு சத்தம் வருது. யாருன்னு ஆயிஷா அம்மா கேக்குறாங்க. ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, யாருன்னு? நான் உஸ்மான், வானா உஸ்மான், நான் உஸ்மான் வந்திருக்கின்றேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
வந்தவர்கள் சொன்னார்கள், நான் எனக்கு உணவு வந்தது, நான் வாயில எடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடன்னு, என் ஹபீபு பட்னியா இருப்பாங்களே, என்ன ஒரு முஹப்பத்து, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு காதல் நபியின் மீது சஹாபாக்களுக்கு. எனவே தான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு உணவு வந்தது, நான் உணவு தயாரித்து விட்டு அமர்ந்து வாயில எடுக்க நினைத்தேன், எம்பெருமானார் உணவு இல்லாமல் இருப்பார்களே என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. உடனே நான் சாப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன், கதவு தரங்க. ஆயிஷா அம்மா பின்னாடி இந்த கதவுக்கு பின்னாடி கதவை தொட்டு பின்னாடி நின்றாங்க. உணவு வந்து இறங்குது, ரொட்டி, பேரித்தம்பழம், சால்னா, அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, ஜெய்துன் எண்ணெய், அதற்கு மேல என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு வகையான உணவு, இன்னொரு கறியை கொண்டு எனக்கு சால்னா ஆகுது, கறியை அரைத்து செய்யக்கூடிய அந்த சால்னா, நிறைய வகையான பழங்கள், இப்படி பல வகையான உணவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில வந்து நிக்குது. ஆயிஷா அம்மா திறக்க உள்ள உணவு வந்து தயாராயிடுச்சு. திரும்பி எட்டி பாக்குறாங்க. ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது ரக்அத் முடிஞ்சு சலாம் சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க, உள்ள வராங்க. உணவு இருக்கான்னு யாரோ சொல்லலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பதான் உணவு கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்பதான் உணவு கொடுத்துட்டு வாமா உட்கார் சாப்பிட்டு இருந்தது அப்படியே கேட்காது. கொஞ்சமா 10 மனைவிகளுக்கு கொடுக்கணும் இல்லையா, எல்லா மனைவி வீட்டுக்கும் அந்த உணவு பரிமாறப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு உணவுக்காக ரசூல் தொழுத தொழுகை 8 ரக்காத்துகள். நாம எத்தனை தொழுது இருக்கோம், காலைல சுபூஹ 2 ரக்காத் தொழுதுட்டோம்னு வச்சுக்கணும், நம்ம இன்னுமோ பெரிய தொழுது முடிச்சிட்ட மாதிரி, அல்லாஹ் எனக்கு பணம் கொடு, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு. 4 ரக்காத்து தொழுது விட்டு ரப்பிடத்தில் நாம் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன, எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, எனக்கு பணத்தை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, என்னென்ன நாம் கேட்கின்றோம். எதையெல்லாம் கேட்க கூடாதோ அத்தனையும் நம்ம கேட்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுக்காக தொழுத தொழுகை 8 ரக்காத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள். ரப்பு என்னைக்குமே என்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலை, ரஜபுடைய மாதம் மிகப்பெரிய கவலை. அவருடைய வலது கையாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உலகம் போற்றும் பெண்மணி, ஒரு தைரியமான பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் விழுகின்றார்கள் தூக்கி நிறுத்திய பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழக்கூடிய நேரத்தில் தூக்கி நிறுத்திய பெண்மணி. வியாபாரத்தை யுக்திகள் தெரிந்த பெண்மணி. அவர்களை போன்று யாரும் வியாபாரம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீமாட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் எல்லா விதமான உதவிகளை செய்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தாகி விடுகின்றார்கள். தன் மனைவி இறந்து விட்ட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம வாய் வழியா சொல்லிடலாம், நீ இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா வாழ்வேன்னு. கிடையவே கிடையாது. ரப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி என்ற உறவு இருக்கு தெரியுங்களா? மனைவி இல்லை என்று சொன்னால் கணவன் அனாதை, கணவன் இல்லை என்று சொன்னால் மனைவி அனாதை. நான் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வாழ்கின்றேன் என்று சொன்னால் எந்த பெண்மணியினாலும் பிள்ளைகள் கணவனை போன்று பார்க்கக்கூடிய அளவுக்கு யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக வைத்திருக்கின்றான். கணவன் இறந்து விட்டால் மனைவி அனாதை, மனைவி இறந்து விட்டால் கணவன் அனாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சூழ்நிலை. ஒண்ணுமே இன்னும் முடியல. ஒரு பக்கம் அன்னை ஹதீஜா, இன்னொரு பக்கம் அபூ தாலிப் அவர்கள் சச்சா மௌத்தாகிறாங்க. எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தவர்கள். முஸ்லிம்கள் எப்பெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கேடயமாக ஒரு மிகப்பெரிய தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் வந்து நின்றவர்கள் அபூ தாலிப் அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை. எல்லா நிலைகளிலும் வந்து நின்றாங்க, கேடயமாக வந்து நிற்கிறாங்க. எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தீட்டினார்களோ அப்பொழுதெல்லாம் அபூ தாலிப் வந்து நிற்கின்றாங்க. அபூ தாலிபை பார்த்தா மரியாதை கொடுப்பார்கள், பயப்படுவார்கள். அந்த ஒரு சூழலை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய கையை வலது கையாக இருந்தவர்கள் மௌத்தாகின்றார்கள். 2 பேரும் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிலை இருக்கும்? மோசமான ஒரு சூழ்நிலை. மனைவி இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்னை ருக்யா, ஸைனப், அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கை குழந்தையாக அவர்களிடத்தில் கையில இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை, பிள்ளைகளுக்கு எதை கொடுப்பது என்று தெரியவில்லை.
உடனே ஜிப்ரீல் அனுப்புகின்றார். ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள். உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் என்று ஒரு சொல்லும், இன்னொரு சொல்ல இல்ல மக்கால இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு சொல்லும் இருக்கு. ரெண்டு விதமான ராவிகள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க ஜிப்ரீல் வருகின்றார்கள். வந்தவர்கள் ஜிப்ரீல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன ஆயத்து? வரஹ்மத்துன் வஅதாபுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தான ஆயத்தை எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல வேதனைக்குரிய ஆயத்துகளா இதெல்லாம் இறக்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, ஆயத்தெல்லாம் கிடையாது, வாங்க அல்லாஹ் சந்திக்க சொல்றாங்க. ரப்பு உங்களை பார்க்கணுமா? ரப்பு பிரியப்படுகின்றாங்க. செல்லலாம் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி நடக்கின்றது. உலகத்தினுடைய முதல் சர்ஜரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சர்ஜரி. இரண்டாம் முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை கிழிக்கப்பட்டு அதிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை எடுத்து வெளியில எடுத்து ஈரலை எடுத்து கழுவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திரும்ப வைத்து தைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துட்டு போறாங்க. இந்த இங்கிருந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அல்லாஹ் சொல்றது அதுதானே, லைலத்துல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த ஹராம்ல இருந்து போகக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் நடைபெற்ற நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்தது. ஏகப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேப்லயே நிறைய பார்க்கறாங்க. இந்த ரெண்டுக்கும் மத்தியில பைத்துல் முகத்தஸுக்கும் பைத்துல் கஅபாவுக்கும் மத்தியில ஏற்பட்ட இந்த பிரயாணம், இந்த ரெண்டு பிரயாணத்தை இதற்கு மத்தியில ஏற்பட்ட சம்பவங்கள் நிறைய. அழைத்து புராக் ஆகும் நேரில் அவர்கள் எப்படி இருந்தது? புராக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னாங்க. அதனுடைய உடல் மனிதனின் உடலை போன்று, அதனுடைய கால்கள் ஒட்டகத்தை போன்று, அதனுடைய முகம் குதிரையை போன்றது, அதுக்கு ரெண்டு ரெக்கைகளும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புராக் வாகனம், பேர் புராக்களுக்கு. அதனுடைய வேகம் ஒளியினுடைய வேகம். ஒளி எப்படி வீசுமோ, எந்த அளவுக்கு ஃபாஸ்டா, எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ அதை போல இருந்தது அதனுடைய வேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். உடல் மனிதனுடைய உடல், கால்கள் ஒட்டகத்தினுடைய கால்கள், அதனுடைய முகம் குதிரையினுடைய முகம், அதனுடைய ரெக்கைகள், அதற்கு இரண்டு ரெக்கைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து விடுகின்றார்கள். புராக் வாகனம் கிளம்பிருச்சு. நேரா போய் ஒரு இடம் பச்சை சேல இருக்கு, நல்ல பச்சை சேல இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய இடத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கன்னு சொன்னாங்க. இறங்கினாங்க. இறங்கிட்டு என்ன சொன்னாங்க, சரி இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ரெண்டு ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. இந்த பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சுன்னத்தும் இது இங்க இருந்து ஆரம்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மக்காவிலேயே அங்கேயே நின்று ரெண்டு ரக்காத் தொழுறாங்க. அப்படின்னு ரெண்டு ரக்காத் தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள். தொழுது விட்டு முடித்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பிரயாணத்துக்கு கிளம்புறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு கிளம்பணும். எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணத்துக்கு செல்வதாக இருந்தால் இது செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. ரெண்டு ரக்காத் தொழுதுக்கு முன்னாடி புராக் நேரம் கிளம்புது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பச்சை பசையான ஒரு இடம், ஒரு அருமையான இடம். அங்க என்ன செய்யாங்க, புராக்கை இறக்குறாங்க. இறக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் சொல்றாங்க, இங்க ரெண்டு ரக்காத் தொழுதுக்குங்க. ரெண்டு ரக்காத் அங்க நின்று என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு சொன்னாங்க, இது எந்த இடம் அப்படின்னு. ஒரு காலம் வரும், உங்க சொந்த மக்கள், உங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து மக்காவிலிருந்து விரட்டப்படுவீர்கள். அந்த விரட்டப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் இங்க வந்து சேர்வீங்க. இதுதான் மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, இதுதான் மதீனா. இங்கதான் நீங்க வந்து என்ன செய்வீங்க, அடுத்த இடத்துல வந்து சேர்வீங்க. உங்களை விரட்டப்பட்டதற்கு பின்னால் நீங்க வந்து சேரக்கூடிய இடம் இதுவாக தான் இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தொழுது முடிச்சிட்டாங்க. பிரயாணம் திரும்பவும் தொடர்ந்து, திரும்ப என்ன செய்யுது, பிரயாணம் அங்கிருந்து தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு மலைக்கு மேல புராக்கை இறக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறக்கப்படுகின்றது. இறக்குனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க ரெண்டு ரக்காத் தொழுதுக்குங்க. தொழுது முடிக்கின்றார்கள். இது எந்த இடம்? இதுதான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 70,000 திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ்வை பார்த்த இடம் இதுதான். ஒரு திரை இல்ல, ரெண்டு திரை இல்ல, மூன்று இல்ல, 70,000 திரைகளுக்கு அப்பால் ரப்பு காட்டி மூஸா என்ன செய்தார், முடியாமல் அவர்கள் மயங்கி விழுந்த இடம் அந்த எரிக்கப்பட்ட அந்த மலையே இருந்தது அல்லவா, இதுதான் இந்த இடம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தொழுதாங்க. ரெண்டு ரக்காத் தொழுது விட்டு என்ன செய்றாங்க, திரும்ப ஒரு பிரயாணம் தொழுது போய் நேரா என்ன செய்யறோம்னா இன்னொரு இடத்துல போய் நிக்குது வண்டி. அங்க நிக்குது புராக். இங்க இறங்கி ரெண்டு ரக்காத் தொழுதுன்னாங்க.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இது எந்த இடம் கேட்டாங்க. சையதா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த இடம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கூடாரத்துக்குள்ள வைத்து கர்ப்பமாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதப்பட்டு அவர்கள் கர்ப்பமாகி அவர்கள் பிறந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று தொழுதார்கள். ரக்காத் தொழு வைக்கப்பட்டது. தொழுது விட்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறாக்களை ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்து பிரயாணம் தொடருது. இதெல்லாம் எவ்வளவு கேப், எவ்வளவு டைம், இதெல்லாம் எவ்வளவு பரக்கத்து வச்சிருக்கோம் புரியல. ரப்புனுடைய நாட்டம். பரக்கத்துல என்ன தெரியல, சில நேரத்துல நம்ம தூங்குவோம், இரவு தூங்குவேன், தூங்கியும் தூங்காமலும் இருப்போம். சில நேரத்துல என்ன தூங்கும் மக்களை பொழுது ஒரு மாதிரியா இருக்க. சில நேரத்துல 2 மணி நேரம் தூங்கி இருப்போம், நல்லா தூங்குற மாதிரி ஒரு நிம்மதி. ஒரு 10 மணி நேரம் தூங்கினா எவ்வளவு நிம்மதி கிடைக்கும், அப்படி கிடையாது இல்லையா? இதுதான் பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் தொடருது. போயிட்டே இருக்கிறாங்க. வலப்பக்கமாக சில சத்தம் வருது. யா முஹம்மத் இர்ஜிஇ, யா முஹம்மத் இர்ஜிஇ, முஹம்மதே திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள், எங்களை பாருங்கள் என்று அழைப்பு. ஜிப்ரீல் இஸ்லாம் உடனே சொன்னாங்க, நீங்க திரும்பாதீங்க, நீங்க திரும்பி பார்க்காம வராங்க அப்படி. யாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அது சத்தம்? அது யூதர்கள், அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். ஒரு கால் நீங்கள் திரும்பி பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உம்மத்துகள் அனைவர்களும் யூதர்களே நிறைய போய்விடுவார்கள், மனம் மாறி அவர்கள் அதை சென்று விடுவார்கள். நீங்கள் பார்க்காதனால் தப்பித்தீர்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போக இன்னொரு சத்தம், யா முஹம்மது இர்ஜிஇ, யா முஹம்மது இர்ஜிஇ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போக நேரத்தில் ஜிப்ரீல் சொல்றாங்க, லைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்பாதீங்க முஹம்மதே என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பாம போகுது பிரயாணம். சொன்னாங்க, இது யாரு? இது நஸ்ராக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட்டத்தில் வந்த முஸ்லிம்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இவர்கள் மோசமானவர்கள். ஒரு கால் நீங்கள் அவர்களை திரும்பி பார்த்து விட்டாலும் உங்களுடைய உம்மத்து அதிகமாக அதில் போய்விடுவார். எனவே தான் இதுவரைக்கும் எல்லா